நிறைய பேர் ஹெல்த்தில் கவனம் இல்லாமல் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பெரிய லேக்ஸு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்த்து மேலே வந்து ஒரு கேர் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி ஒருத்தரை பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மெட்டல் கடை வச்சுருக்காங்க, பெரிய கடை மெட்டல் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் சுகர் இருக்குது, சுகரு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்காங்க, ஆனால் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் ஃபஸ்ட்டு ஒன்று சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பாடி வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணாதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, ஏதாவது சொல்கிறோம், ஒரு புது விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கேட்கணும். ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அவங்க வெயிட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பீப்புள் ஏன் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சில இடத்துல நம்பிக்கை இருக்காது. எந்த ஒரு நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 days ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா நம்ம செக் பண்ண, யாரையும் நம்ப வேண்டாம். ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த கொஞ்சமாக ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம நினச்சதெல்லாம் சாப்பிட்றனுடைய விளைவு இப்போ டெத் ஆகிட்டார். இப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஹெல்த் மேலே எந்த அளவுக்கு நம்ம கேராக இருக்கிறோமோ, இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்டுலாம் நியூட்ரிஷன் தான், நிறைய விட்டமின் இருக்குது. இதில் மார்னிங் சாப்பிடும்போது என்னன்னா நம்ம பாடி ஃப்ரீயாக இருக்கும், பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே உள்ளே போய் சேரும்போது நம்ம ஹெல்த்தியாக வரலாம். நம்ம தேவையில்லாத வந்து நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வேண்டாம். நாளைக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். டெய்லி வந்து ஈவினிங் 7 to 8 மணி வரைக்கும் செஷன் இருக்குது.